மத்திய கிழக்கில் ஈரான் போர் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. இந்த நெருக்கடியை இந்தியா திறம்பட சமாளிப்பதாக புகழ்ந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக் தன்னுடைய நாடு ஏன் திணறுகிறது என்பது தொடர்பாகவும் விளக்கி பேசியிருக்கார். இதன் காரணமாக தெற்காசிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தான்ல மிக மோசமான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அங்கு கடுமையான விளைவாசி உயர்வும் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்தியா இந்த நிலைமையை திறமையாக கையாள்வதாக தெரிவித்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக் பாகிஸ்தான்ல நிலைமை மோசமாகவே இருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியா எடுத்த இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதன் வெற்றிக்கான ரகசியம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியா இந்த விலை உயர்வால் பாதிக்கப்படாமல் இருக்க முக்கிய காரணங்களாக அவர் முன்வைத்தார். முதல்ல இந்தியாவிடம் $600 பில்லியன் மதிப்பிலான அந்நிய செலாவணி கையிருப்பு உள்ளது. இது பொருளாதார அதிர்ச்சிகளை தாங்கும் வலிமையை அளிக்கிறது. ஆனால் பாகிஸ்தானிடம் அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பில் இல்லை. மேலும் இந்தியா சுமார் 60 முதல் 70 நாட்களுக்கு தேவையான எண்ணெயை சேமித்து வைத்துள்ளது. ஒரு கையெழுத்து போட்டால் இந்த எண்ணெயை சந்தைக்கு கொண்டு வந்து விலையை குறைக்க இந்தியாவால் முடியும். அதாவது எமர்ஜென்சி சூழலுக்கு பயன்படுத்த இந்தியாவிடம் சுமார் 8 வாரங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கிறது. விலை கட்டுக்கடங்காமல் உயரும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் பாகிஸ்தான் நூல் இழையில் ஊசலாடி கொண்டிருப்பதாக அலி மாலிக் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், எமர்ஜென்சி சூழ்நிலையில பயன்படுத்த பாகிஸ்தானிடம் ஒரு நாளைக்கு கூட தேவையான எண்ணெய் இருப்பு கிடையாது. வணிக ரீதியாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் இருப்பு கூட வெறும் 5 முதல் 7 நாட்களுக்கு மட்டுமே வரும். மேலும் இந்தியா சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் இல்லை. எனவே உலக அளவில் எண்ணெய் விலை உயர்ந்த போது தங்களது வரி விதிப்பை குறைப்பதன் மூலம் நாட்டு மக்களை பாதுகாக்க அவர்களால் முடிந்தது. அதற்கான நிதி சுதந்திரம் இந்தியாவிடம் இருந்தது. ஆனால் பாகிஸ்தானின் நிலை அப்படி இல்லை. உயர்ந்து வரும் பெட்ரோல் விலையில் இருந்து மக்களுக்கு சிறு நிம்மதியாவது வழங்க நாங்கள் சர்வதேச நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. எங்கள் பட்ஜெட்டின் போது நஷ்டத்தை குறைக்க பெட்ரோல் மற்றும் டீசல் மீது கூடுதல் வரி வசூலிப்போம் என்று உறுதியளித்த பிறகு வரியை குறைக்க அனுமதி அளித்தனர். தற்போது டீசல் விலை 3 முதல் 4 மடங்கு வரை உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் டீசல் மீதான வரியை முற்றிலுமாக நீக்க முடிவு செய்துள்ளோம். இந்த சுமையை பெட்ரோல் மீது மாற்றியுள்ளோம். அதே சமயம் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அவர்களுக்கு மானியம் வழங்க பாதுகாக்கின்றோம். தீவிர பேச்சுவார்த்தைக்கு பிறகு பெட்ரோல் லிட்டருக்கு $80 வரியை குறைக்க IMF-ஐ நாங்கள் சம்மதிக்க வைத்திருக்கிறோம். ஆனால் இந்தியாவுக்கு அப்படி எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. சர்வதேச நிதியத்தின் திட்டத்தில் இந்தியா இல்லாததால் அவர்கள் யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை என்றார். அதாவது இந்தியா IMF கட்டுப்பாட்டில் இல்லாததால் சுதந்திரமாக முடிவெடுக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் ஒவ்வொரு வரி குறைப்பிற்கும் IMF-இன் அனுமதியை பெற வேண்டியுள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். பாகிஸ்தானின் பொருளாதாரம் ஏற்கனவே மோசமாக இருந்ததால் அவர்கள் உதவிக்காக சர்வதேச நிதியத்திடம் கடன் வாங்கி இருந்தார்கள். இதனால் இப்போது சர்வதேச நிதியத்தின் நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது. இதுவும் ஒரு காரணம் என்கிறார் பாகிஸ்தான் பெட்ரோலியத்துறை அமைச்சர். அது மட்டுமின்றி தற்போதைய சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா சொந்த காசுல சூனியம் வைத்த ட்ரம்ப் வேண்டாத வேலையால மொத்த உலகத்திற்கும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது ஈரான் போர் இப்போதைக்கு முடிவடையும் நிலையில் இல்லை. இன்னும் சில மாதங்களுக்கு போர் நீடிக்கலாம் என்பதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவிலேயும் இதன் தாக்கம் எதிரொலித்திருப்பதால் மக்கள் ட்ரம்ப் மீது அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை மற்றும் ஹர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபட்டு அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒரு பேரல் 106.88 உயர்ந்துள்ளது. 6.95% உயர்வு. அது மட்டுமின்றி ஒரு பேரல் 118 இருந்து
அதாவது ஒரு பேரல் $118.3 உயர்ந்துள்ளது. அதாவது 6.08% உயர்வடைந்திருக்கிறது. இது ஜூன் 2022க்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த விலையாகும். வியாழக்கிழமை அன்று பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை மேலும் உயர்ந்திருக்கிறது. டாலருக்கு 119.94 எட்டியுள்ளது. இந்த எண்ணெய் விலை உயர்வு ட்ரம்ப் மீதான மதிப்பை கடுமையாக பாதித்திருக்கிறது. எனவே இதனை எப்படி சரிகட்டுவது, குறிப்பாக எண்ணெய் விலையை இனிவரும் நாட்களில் எப்படி ஏறவிடாமல் பார்த்துக்கொள்வது என்பது குறித்து ட்ரம்ப் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். இதில் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை இன்னும் சில மாதங்களுக்கு நீடித்தால் அதை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் மற்றும் விவாதிக்கப்பட்டது. மேலும் பெட்ரோல் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. என்னதான் ஆலோசனை நடத்தினாலும் எண்ணெய் நிறுவனங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் தங்கள் லாபத்தை விட்டு கொடுக்காது. எனவே எண்ணெய் விலை ஏறி அது சாமானிய மக்கள் தலையில்தான் வந்து விடையும். மறுபுறம் ஈரானுடனான இந்த போருக்காக இதுவரை அமெரிக்க ராணுவம் $25 பில்லியன் சுமார் 2 லட்சம் கோடி செலவிட்டுள்ளதாக பென்டகன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இது மிகப்பெரிய செலவு. ரூபாய் 2 லட்சம் கோடியை வைத்து 12 ஆண்டுகள் 8 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை வழங்க முடியும். அவ்வளவு பெரிய தொகையை அமெரிக்கா தண்டமாக செலவழித்திருக்காங்க. ட்ரம்ப் செலவு செய்தால் செய்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த போரால் இந்தியாவுக்கும் பாதிப்பு என்பதுதான் நம்மை இன்னும் டென்ஷன் ஆக்கி இருக்கிறது. ஆசிய பசிபிக் நாடுகள் தங்கள் எண்ணெய் தேவைக்கு மத்திய கிழக்கு நாடுகளையே பெரிதும் நம்பி இருக்கின்றன. எண்ணெய் விலை டாலருக்கு 120 நெருங்குவதால் ஆசிய வளர்ச்சி வங்கி ADB இந்த பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை 5.1% இருந்து 4.7% குறைத்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்து கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் OPEC அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் விலகி இருக்கிறது. சர்வதேச எண்ணெய் அரசியலில் ஒரு பெரிய மாற்றமாக ஐக்கிய அரபு அமீரகம் OPEC அமைப்பில் இருந்து மே 1 முதல் விலகுவதாக அறிவித்துள்ளது. அமீரகத்தின் இந்த முடிவை ட்ரம்ப் வரவேற்றுமிருக்கார். இது பெட்ரோல் விலையை குறைக்க உதவும் என்று அவர் நம்புகிறார். எண்ணெய் உற்பத்தியை குறைத்து விலையை கட்டுப்படுத்தும் OPEC அமைப்பின் கொள்கையில் அமீரகத்திற்கு நீண்ட காலமாக உடன்பாடு இல்லை. எனவே தற்போது விலகி இருக்கிறது. அமீரகம் OPEC-இல் இருந்து விலகினாலும் ஹர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் அவர்கள் இப்போதைக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க முடியாது. மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் சில மாதங்கள் ஆகும். எனவே பெட்ரோல் விலை உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. அது மட்டுமின்றி மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் சூழல் உலக பொருளாதாரத்தையே விளக்கியும் வருகிறது. தற்போது இரு நாடுகளும் நேரடியாக தாக்கிக் கொள்ளவில்லை என்றாலும் தற்போது அங்கு பதட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டும் என்றாலும் மீண்டும் போர் வெடிக்கும் என்ற சூழலே இருக்கக்கூடிய நிலையில் திடீரென நாங்கள் போரில் ஈடுபடவில்லை என ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு புதிய விளக்கத்தையும் அளித்துள்ளது.